ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். ராகு பகவானும் புதன் பகவானும் கும்பராசியில் வீற்றிருக்க இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறது. அதே போல் மீன ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இதில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவான் இப்போ மேசத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 19ஆம் தேதி எங்கே போகிறாருன்னா ரிஷபத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகிறது. கேது பகவான் சிம்மத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவினை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். யாரோட சேர்ந்திருக்கு அப்படின்னா சூரியனோட சேர்ந்திருக்கார். தன்னம்பிக்கை காரகிரகமான சூரியனோட சேர்ந்திருப்பது சிறப்பு. செவ்வாயோடவும் சேர்ந்திருக்கார். செவ்வாய்ங்கிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், முயற்சி நன்றாக இருக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் தரும், எல்லாம் ஓகே. ஆனால் என்ன, அந்த 3மே பாவ கிரகங்களவா, சனி ஃபுல் பவர், சூரியன் அரை பவர், செவ்வாய் முக்கா பவர். அப்போ என்னென்னா அந்த கோபம், ஆக்ரோஷம், சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே 2 உஷ்ண கிரகங்கள்லவா, அந்த கோபம் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும். அது எங்கே, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் வெளிப்படுத்தும். அதுவும் வாக்கில், பேச்சில் வெளிப்படுத்தும். அப்போ பேச்சு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் கவனத்தோட நிதானமாக, பேச்சில் நிதானமாக செயல்படுவது சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்கள். ஏன்னா சூரியன் சனி, அதாவது அப்பா பிள்ளைக்கு ஆகாதங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு மேலதிகாரிகள், யாராவது, செவ்வாய்ங்கிறது குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள், ஸோ ஏதோ ஒரு மேலே கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு, அதை கட்டுப்படுத்தணும். ஆனாலும் குரு என்கின்ற சுப கிரகம் உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனால அது சமப்படுத்தப்படும். அப்போ முதல்ல மட்டும் நிதானம் இல்லாமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிப்பு, நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற யோசிப்பை கொடுத்துரும். ஸோ அதனால் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத கும்பராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் ராகுங்கிற ஒரு சர்ப்ப கிரகமும் உங்கள் லக்னத்தில் இருக்குது. அப்போது தாத்தா பாட்டி மேலே அதிகமான ஒரு பிரியம் அப்படிங்கிறமாக இருக்கும், அல்லது அன்பை கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு, அல்லது அவர்களை நினைப்பதற்குண்ட அந்த தாத்தா பாட்டிகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையப்பெறுகிறது. குரு 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறதுனால பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், தாத்தா பாட்டி சொத்துக்கள், இல்லை இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது. சார் பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார் இந்த மாதம் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ல் உட்கார்ந்து லக்னத்தை பார்க்குது. அப்போது தனஸ்தானாதிபதி உங்களை பார்க்குறார். அப்போ பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, உங்கள் அறிவால், உங்கள் புத்தியால். ஏன்னா புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார். அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம், அது திக்பலம் அடையுது. அப்போ உங்கள் அறிவால், புத்தியால், உங்கள் திறமையால் பணம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலமாக பணம், அல்லது அந்நிய தேசத்தின் மூலமாக, அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக, அல்லது வெளிநாட்டின் மூலமாக, அதர் டிஸ்ட்ரிக்ட் மூலமாக, இந்த மாதிரி ஒரு
ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல விஷயங்கள், வெளிநாட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் வருவதற்கான அந்த தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. உதாரணமாக, நான் வெளிநாட்டுக்கு போகணும் சார், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், அல்லது வெளிநாட்டில் போய் கொஞ்ச காலமாவது படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ணத்து இருக்கக்கூடியவர்கள் அந்த எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சுக்கிரங்கிறது 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி தனக்கு 12இல் உட்கார்ந்திருக்கார். 4ங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய தன்மை. அப்போது விற்பனை என்கின்ற இடத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் விற்பனை ஆகும். அப்போ யாராவது ஒரு வீடு விற்பனை ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் வீட்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டை வாங்கணும், அல்லது இடத்தை சேல்ஸ் பண்ணணும், விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க, அல்லது ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்யணும், ஒரு புரோக்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கின்றவர்கள், அல்லது வீடு மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்றவர்கள், அதாவது இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் விற்பனை, அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை உண்டு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 19ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் ஆட்சி பலமடைகிறார், ஸ்ட்ராங்காக போகிறார். அதாவது சுக்கிரன் 4ல் உட்கார்ந்தாலே அங்கே திக்பலம் கிடைக்கிறது. திக்பலம் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பலம். அதே சமயத்தில் ஆட்சி பலம் அடையுது. அந்த சுக்கிரனுங்கிறது இந்த கும்பத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன். இப்போ 9 கிரகம் இருக்குது. அந்த 9 கிரகத்தில் சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய கெடுதல் கொடுக்க போவதில்லை. ஏன்னா சுக்கிரன் தான் யோகாதிபதி. இந்த மாதம் அந்த சுக்கிரன் அந்த 4ஆம் இடத்திலேயே தன் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நல்லவை கொடுக்க போகுது. அப்போ என்னென்ன பண்ணலாம்? வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கின்றவர்கள் வீடு வாங்கிக்கலாம், அல்ல அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்க, அல்லது உங்கள் வீட்டிலையாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கணும், அல்லது இடம் வாங்கணும், அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும், அல்லது வீட்டுக்கு ஏதாவது பொருளை இந்த மாதம் வாங்கிக்கலாமா, அழகு சார்ந்த விஷயத்தில் நாட்டம் உருவாக்கும், கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், மியூசிக் சம்மந்த துறையில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே கொடுக்கும். ஸோ இந்த மாதம் கலைத்துறை சார்ந்த அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். குருங்கிறது யார் அப்படின்னா இந்த கும்பத்துக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. 5ல் போய் உட்கார்ந்து நேர லக்னத்தை பார்க்குறார், உங்களை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு அப்படிங்கிற ஒரு நல்லவன் எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த எல்லாம் வளர்த்தி விடுவார், அதாவது பெருசாக்குவார். அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை அந்த குருவுக்கு உண்டு. அப்போது நேராக எங்கே பார்க்குறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது 11ஆம் இடம் ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய அபிலாஷைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் வந்துங்கிறது அந்த 11ஆம் இடம். ஸோ அந்த இடத்த பார்க்குறாரு அல்லவா, அப்போ அந்த இடம் வளரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் லாபத்தை கொடுக்க போகிறது. அப்போ தொழிலில் அபிவிருத்தி தரப்போகிறது, மேன்மைகளை தரப்போகிறது, தனவருவாய் சேர்த்தி கொடுக்க போகிறது, பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. கடவுள் 5ஆம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியமான உங்கள் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் உங்கள் முன்னோர்களினுடைய தன்மையால் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதில் ஒரு இனிமை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி கண்டிப்பாக இந்த கும்பத்துக்கு அமைய பெறும். என்ன, குழந்தைகள் நல்லா படிக்க போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கிட்டாங்கிற ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். அல்லது குழந்தைகள் ஒரு வேலைக்கு அமரப்போகிறாங்க, குழந்தைகளுடைய மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய, குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகள்.
அப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்ச எவ்வளோ ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம். இது வரைக்கும் 2 வருஷமாக கிடைக்கல, 3 வருஷமாக இல்லை, இப்போ இந்த மாதம் கிடைச்சா எவ்வளோ ஒரு பூரிப்பு, சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் கும்பத்துக்கு சிறப்பு பெறுகிறது. பாக்கியம், அப்போ அப்பா மூலமாக சில நன்மைகள், அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது, அப்பாவுடைய வருமானம், அப்பா மூலியமாக எனக்கு ஒரு பாக்கியம், அப்பாவால் நான் இப்படி இருந்தேன், அப்பா எனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செஞ்சார், ஒன்று கொடுக்குறார், இந்த மாதம் ஏதாவது கொடுத்தார், அப்படி அப்பா மூலியமாக சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது. கோபம், இந்த மாதம் உங்களுடைய மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னு சொன்னால் கோபம், ஆக்ரோஷம்தான். டக்குன்னு கோபம் வரும், இல்லைன்னா கோபத்தை உங்களை க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க. ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அமைதியாக இருந்தால் கூட டெம்ட் ஆக்கி விட்ருவாங்க. அப்போ டக்குன்னு ஏதாவது பேசுகிறீங்க, ஏன்னா சூரியன் செவ்வாய் 2 சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த கோபத்தை, ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்தி விட்டாலே போதும். இந்த மாதம் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, நற்பலனை கொடுக்கக்கூடிய, சுக்கிரனால் லாபத்தை தரக்கூடிய, குருவால் குழந்தைகளால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையப்பெறும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தொழிலா வேலையா? தொழில்னா எப்போ ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.